வணக்கம், வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது உருளைக்கிழங்கு கறி. இந்த உருளைக்கிழங்கு கறி எப்படி பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி தான். வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு இந்த கிழங்கை வேக வச்ச கிழங்கு அப்படி கையில் உடச்சி அப்படி போட்டு நல்லா சூப்பரான டெக்ஸ்டர் கொடுத்துருக்கேன். டெக்ஸ்டர் மட்டும் சொல்ல முடியாது, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஏன் கேட்டால் நல்லா ஒரு காரசாரமாக இல்லை கொஞ்சம் தக்காளி அதிகமாக போட்டிருப்பேன். அந்த தக்காளிக்கு ஏற்ற மாதிரி அந்த காரத்தன்மை அதிகமாக இருக்கும். அதே டைமில் இந்த கிழங்கை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி விட்டு அதுக்கப்புறம் இறக்குனா சூப்பராக இருக்கும். இந்த ப்ரிப்ரேஷன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் சாப்பிட்லாம். சப்பாத்தி, பரோட்டா, தோசை, இடியாப்பம், அது மட்டும் இல்லை ரைஸோடும் சாப்பிட்லாம். சரி, நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் ரெடி பண்ணிவிட்டு ஈவினிங் டைமில் சாப்பிட்றதுக்கு கறி வேறு திருப்பி செய்யணுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் இந்த ஒரு ப்ரிப்ரேஷன் பண்ணாலே போதும். நிறைய பேர் டைம் இருக்காது, மார்னிங் டைம்லேயும் பண்ணோம் ஈவினிங் டைம்லேயும் பண்ணோம் அப்படி சொல்லி ஒரு பிரச்சனை வருங்களே, அந்த டைமில் இந்த ப்ரிப்ரேஷன் பண்ணுங்கள். பர்டிகுலர் பேச்சுலர்ஸ் இந்த டிஷ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும், கொஞ்சம் காரமாகவும் இருக்கும். ஸோ இந்த டிஷ் எப்படி பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? ஸ்பைசி உருளைக்கிழங்கு கறிக்கு தேவையான பொருட்கள்: வேக வச்ச பெரிய கிழங்கு 4 நம்பர், சின்ன வெங்காயம் 15லேருந்து 20 நம்பர், பெரிய தக்காளி 3 நம்பர், இடித்த பூண்டு 10லேருந்து 15 பல், காய்ந்த மிளகாய் 3, பச்சை மிளகாய் 2, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், மஞ்சத்தூள் சிறிதளவு, காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், தனியா பவுடர் 1 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ற, எண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். உருளைக்கிழங்கு கறி சொன்னால் எல்லாருக்கும் வாயிலாம் ஊறும் இல்லை. ஸோ இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு மண்சட்டியை ஃபஸ்ட் எடுத்துப்போம். அந்த மண்சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய், அதுக்கப்புறம் கடுகு, சீரகம். இந்த கடுகு நல்லா பொரிஞ்சு வர டைமில் தான் சீரகம் போடணும். இந்த சீரகம் போட்ட பிறகு இடித்து வச்சுருக்க பூண்டு. இந்த பூண்டு வித் ஸ்கின்னோட போடலாம், சில பேருக்கு வித் ஸ்கின்னோட போட்டால் பிடிக்காது சொல்லுவாங்க. அதனால தான் தோலை உரிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த பூண்டு போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, காய்ந்த மிளகாய், அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய். இந்த பச்சை மிளகாய் போட்ட பிறகு அந்த வெங்காயத்தை கொஞ்சம் லைட்டாக வதக்குங்க. அந்த கலர் மாறும் அந்த பூண்டு. அதுக்கப்புறம் இந்த வெங்காயம் குக் பண்ணுற பக்கம் என்ன கேட்டிங்கன்னா ஒரு 60% அளவுக்கு குக் பண்ணால் மட்டுமே போதும். அதுக்கு பிறகு அரைச்சி வச்சுருக்க இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும், கவலைப்படாதீங்க. அந்த உருளைக்கிழங்கு போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா கரெக்டான டெக்ஸ்டரில் வந்துடும். இதுக்கு பிறகு தக்காளி போட்டிருக்கேன். இந்த தக்காளி நல்ல பழுத்த தக்காளி எடுத்துக்கங்க. அதே மாதிரி பெரிய தக்காளியாக இருக்கணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெங்காயத்தோட தக்காளி அளவு அதிகமாக இருக்கும். அப்போ தான் அந்த உருளைக்கிழங்கு எல்லாம் ஒன்றோட ஒன்று சேரும், மசாலா கெட்டியான டெக்ஸ்டர் கொடுக்கும். இதுக்கப்புறம் உப்பு, மஞ்சத்தூள், சில்லி பவுடர், அதுக்கு பிறகு தனியா பவுடர். இந்த மசாலா போட்ட பிறகு அந்த எண்ணெயிலேயே இந்த வெங்காயம், தக்காளி, இந்த மசாலாவை நல்லா குக் பண்ணுங்கள். இந்த இடத்துல எடுத்த உடனே தண்ணி ஊற்ற வேண்டாம். ஏன் கேட்டால் இந்த மசாலா நல்லா வேகிறதுக்காக அந்த எண்ணெய் அதிகமாக இருக்குது. அதே டைமில் சீக்கிரமாக வெந்து வரும். இப்போ பார்த்தீங்களா நல்லா வெந்து ரெடியாக இருக்கா? இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், தேவையான தண்ணி ஊற்ற போகிறோம். அதாவது ஒரு 200 ml-லேருந்து 250 ml அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த வெங்காயம், தக்காளி மசாலா கொதிக்க விடுறோம். கொதிக்க விடுற டைமில் கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டுடலாம். இப்போ என்ன ஆகுதுன்னா அந்த தக்காளி, அந்த புளிப்பு தன்மை இருக்குது பார்த்தீங்களா, இதில் அந்த தாளித்த கடுகு, சீரகம், அதுக்கப்புறம் இந்த வெங்காயம், இந்த கொத்தமல்லியும் சேர்த்து கொதிக்கும் போது அந்த வாசனை நல்லா சூப்பராக வரும். ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி கொதிக்க வேணும்னு சொல்கிறேன். அந்த தக்காளி பார்த்தீங்களா கொதிக்கிறதுனால அந்த தக்காளி மசியாது, நல்லா முழுசாகவே இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கணும் இந்த கறிக்கு. இதுக்கப்புறம் இந்த வேக வச்ச இந்த உருளைக்கிழங்கு, இந்த கிழங்கு அப்படி கையில் எடுத்து ஒன்றும் பாதியாக உடச்சி போடுங்க. அதுக்குன்னு ரொம்ப பெருசாக வேண்டாம், ஒரு 60 to 70% அளவுக்கு கையில் மசிஞ்ச மாதிரி இருக்கணும். மீதி 30% வந்து கொஞ்சம் முழுசாக இருக்கணும். அதனால தான் தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த உருளைக்கிழங்கு இந்த மாதிரி மசிஞ்சு போடணும்னு சொல்லிட்டு.
இந்த உருளைக்கிழங்கு போட்ட பிறகு திருப்பியும் கொத்தமல்லி போடுறோம். இந்த கொத்தமல்லி போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், தண்ணி ஊற்ற போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது எதுக்காக திருப்பி தண்ணி ஊற்றி குக் பண்ணணும்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா காரணம் இருக்குது. இந்த உருளைக்கிழங்கு தண்ணி ஊற்றி குக் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து கிரேவி கரெக்டான டெக்ஸ்சரில் இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த தக்காளி மசாலா தனியாக இருக்கும், இந்த உருளைக்கிழங்கு தனியாக இருக்கும். இந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் இருக்கணும்னா கண்டிப்பாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா அடாடா சொல்ல வேண்டியதில்லை. இந்த மாதிரி உருளைக்கிழங்கு சப்ஜி நம்ம வீட்டில் மிஸ் பண்ணிட்டோமே. எல்லாருக்கும் தெரியும் இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு, ஆனால் எந்த அளவுக்கு தக்காளி வெங்காயம் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி தெளிவாக நம்ம சேனலில் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த ஸ்பைசியான உருளைக்கிழங்கு கறி வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், மறக்காமல் ஃபீட்பேக் கொடுங்க. என்னங்க இந்த உருளைக்கிழங்கு கறி எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி தான். இந்த ப்ரிப்ரேஷன் எப்படி அந்த வெங்காயத்தை வதக்கிட்டு தக்காளியை வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மசாலா எவ்வளோ குக் பண்ணுறோம் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மசாலா குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு இந்த கிழங்கு போட்டு மிக்ஸ் பண்ண அந்த ப்ரிப்ரேஷன் தான் ரொம்ப ஈஸி ப்ரிப்ரேஷன். கரெக்டாக புரிஞ்சுட்டு நீங்கள் பண்ணால் ரொம்ப அருமையாக இருக்கும். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு டிஷ்ஷை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், see you, bye, take care.